வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். கடந்த வாரம் பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் போய்ட்டு வந்தேன். அந்த முத்துமலை முருகர் கோவில் மற்றும் சித்தர் சமாதி, ஒரு விவேகானந்த சித்தர் சமாதின்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த இடம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை பற்றிய சில தகவல்கள், அற்புதங்கள், நடந்த அற்புதங்களையும் நான் உங்களுக்கு சேர்த்து இதில் கொடுக்குறேன். மிக நன்றி. அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. மிக நன்றி. இந்த கோவில் காலையில் 6 மணிக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ 5 மணி நைட்டே போயிட்டோம். காலை அதிகாலை தரிசனம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோவில். இந்த கோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை, ஒரு மலை அடிவாரத்தில் இவங்க கட்டியிருக்கிறாங்க அந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த முருகர் பார்த்திங்கன்னா நல்ல உயரமான முருகர், உலகத்திலேயே மிக உயரமான ஒரு முருகர் அப்படின்னு சொல்லி உலகிலேயே மிக உயரமான சிலை. இது 111 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. 111 ப்ளஸ் ஒரு 35, அதனுடைய பீடம் ஒரு 35 அடி அப்படின்றாங்க. ஸோ அந்த 111 ப்ளஸ் 35, ஸோ 146 அடி அப்படின்றாங்க. ஸோ நல்ல உயரமான ஒரு முருகர் சிலை. சேலம் மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பக்கத்தில் புத்திர கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் இது இருக்குது. நல்லா இருந்தது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மலை பின்னாடி பேக் சைடு, அந்த மலை மேலே ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில் நமக்கு தெரியல. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. அந்த இடமும் இயற்கையாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவர்தனகிரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஸோ இங்கே விவேகானந்தா சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் சமாதியை பார்க்க தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ அந்த இடமும் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் அந்த விவேகானந்தர் சித்தர் சமாதி. ஸோ நல்ல அருமையான கிளைமேட், அந்த இயற்கையான சூழ்நிலை, நல்ல ஒரு ரம்மியமான ஒரு மனம். அதாவது இயற்கையாகவே இருந்தாலே நம்மளுடைய மனமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நோக்கி செல்லும். அதுக்கு முதல் நாள் அன்னாபிஷேகம் பார்க்க முடியலைன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் மறுநாள் அந்த அன்னத்தோடு அந்த சிவபெருமான் காட்சி அளித்தார். மிகுந்த மகிழ்ச்சி. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில். நல்ல, அதாவது இதை விட இந்த சித்தர் சமாதிக்கு நல்ல வைப்ரேஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த கோவிலுடைய சுவாமிகள் அர்ச்சகர் அவர் பார்த்திங்கன்னா தீபாராதனை இப்போ முன்னும்போது காட்டும்போது கரெக்டாக மழை சடன்னு மழை பெஞ்சுது. ஸோ அந்த மழை காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பயங்கரமான மழை. அது ஒரு 10 நிமிஷம் பெஞ்சாலும் நல்ல மழை, சரியான மழை. ஸோ பெஞ்சு அவர் கரெக்டாக அந்த பூஜையை முடிக்கிறாரு, மழை அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஸோ அதே மாதிரி குரு அவர்களும் பாடினாங்க. ஸோ பாடும்போது அந்த சிவபெருமானுடைய நெத்திலேருந்து அந்த பட்டையும் கீழே விழுந்தது. உண்மையிலே அதெல்லாம் அந்த இறையே நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு அற்புதம். ஸோ நல்லா ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்தது. அருமையான ஒரு சித்தர் சமாதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சித்தர்களுடைய சமாதி நம்ம கோவில் அப்படிங்கிறத விட சித்தர் சமாதியில் நிறைய ஒரு நமக்கு தேவையான அருட்கொடைகள் கிடைக்கும். அவங்களுடைய அருள் நமக்கு இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் எப்போவுமே இருக்கும் அப்படிம்பாங்க அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இது குடில், அந்த குடிலில் இன்னொரு சித்தருடைய இது இருக்குது இதில். ஸோ நல்லா இருந்தது. உண்மையிலே மிக அருமையான இயற்கையான சூழ்நிலை. அந்த மலைத்தூறல் மற்றும் அந்த இறை தரிசனம் மிக அருமை. மரம் வில்வம், இது சித்திரை நட்சத்திரம்.
சுவாதி நட்சத்திரம் மருத மரம். இதுதான் மருத மரம். சுவாதி நட்சத்திரத்திற்கு மருத மரம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் விலாமரம். விலாமரம். அனுச நட்சத்திரம் மகிழ மரம். மகிழ மரம் மகிழ்ச்சியான மரம். கேட்டை நட்சத்திரம் பராய் மரம். பராய். மூல நட்சத்திரம் மரம். மரம். பூராடம் நட்சத்திரம் வஞ்சி மரம். உத்திராடம் நட்சத்திரம் பலாமரம். திருவோண நட்சத்திரம் வெள்ளருக்கு. அவிட்ட நட்சத்திரம் வன்னி மரம். சதய நட்சத்திரம் கடம்ப மரம். இதுதான் கடம்ப மரம். கடம்ப மரம். உத்தரட்டாதி நட்சத்திரம் வேம்பு மரம். வேப்ப மரம். பூரட்டாதி நட்சத்திரம் தேமா மரம். தேமா மரம். ரேவதி நட்சத்திரம் இலுப்பை மரம். ஸோ நமக்கு இந்த மரம் தான் ரேவதி இலுப்பை. பரணி நட்சத்திரம் நெல்லி. கிருத்திகை நட்சத்திரம் அத்தி மரம். ரோஹிணி நட்சத்திரம் நாவல் மரம். இது என்ன மரம்னு தெரியல, பேர் இல்லை. நான் வந்து இதை கூகுள் பண்ணி சொல்லுதேன். ஓகே, மிருகசீரிஷம். இந்த மரத்தை பார்த்துக்கோங்க. அவ்வளோ, அதே தான். எனக்கு தனியாக அனுப்புங்க. மிருகசீரிஷம் தான். திருவாதிரை நட்சத்திரம் செங்காலி மரம். புனர்பூச நட்சத்திரம் மூங்கில் மரம். பூர நட்சத்திரம் அரச மரம். ஆயில்ய நட்சத்திரம் புன்னை மரம். புன்னை மரம். மக நட்சத்திரம் ஆலமரம். உத்திர நட்சத்திரம் என்ன மரம்? அலரி மரம். அருமையா இல்லை இந்த மரம், சரியா இருக்கு. இந்த மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஹஸ்த நட்சத்திரம் அத்தி மரம். எல்லாருக்கும் உங்களோட ஃபோட்டோ அனுப்பி விட்ருங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் நல்லா இருந்தது. ஆஞ்சநேயர் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது.